உறவுகளுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நியூ இயர் வருது. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம வந்து குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். குலாப் ஜாமுன்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இதை வந்து உடையாமல் நல்லா சாஃப்டாக எல்லாம் ஊறி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தீயாத கருகாத உடையாமல் அழகாக சூப்பராக சாஃப்டாக புசுன்னு நல்லா கிடைக்கும் குலாப் ஜாமுனு. இது வந்து எங்கள் வீட்டுக்கார் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க கற்றுக்கிட்ட விஷயம். அதை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தப்பையும் செய்கிறேன். எனக்கு சூப்பராக இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் கேட்பாங்க, எப்படி நீ வந்து இப்படி உடையாமல் செய்கிற அப்படின்லாம். அது கிரெடிட் முழுக்க எங்கள் வீட்டுக்காருக்கு தான். அவங்க சொல்லி கொடுத்த அதே ஃபாலோ தான் நானும் உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மண் அடுப்பை விட்டுட்டு கேஸ் அடுப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து புது அடுப்புக்கு புக் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போதைக்கு இந்த அடுப்பு தான் கிடச்சிது. ஸோ எல்லோரும் நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறிட்டோம் இல்லைங்களா, அதனால் இந்த அடுப்பில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம வந்து மாவை பிசைஞ்சு ஊற வச்சிடணுங்க. எல்லாம் வந்து தண்ணி தெளித்து பிசைவாங்க. நிறையா பேர் வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு நல்லா இறுகலாக வச்சுருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த மாவை வந்து பாலில் பிசையணும், அதுதான் விஷயம். இப்போ வந்து எனக்கு இது பிராண்டிங் கிடையாது. எங்கள் ஏரியாவில் இந்த பிராண்டு தான் கிடைக்கிது எனக்கு. அதனால தான் இந்த மாவு உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரமோஷன் கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு பாக்கெட் மாவு குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கப்பு பால் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கணும், இதுதான் முக்கியம். அந்த குலாப் ஜாமுன் வந்து நெய் சேர்த்துருக்கோங்க. நெய்யை ஃபஸ்ட்டு மாவோடு மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து ஏலக்காய் பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்களா, சர்க்கரையோடு வச்சு அரைச்ச ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாலை ஊற்றி பிசையணும். இப்போ வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நெய்யும் ஏலக்காய் பொடியும் இதுலேயே போட்டுடணும். நெய் தான் இதுக்கான முக்கியமான டேஸ்ட்டை கொடுக்கும், அந்த ஃப்ளேவரையும் கொடுக்கும். மாவு வந்து நல்லா லூஸாக இருக்கணும். இது இப்படி ஒட்டுது இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சோம்னா ஒட்டாமல் வரும். இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. இது ஊறட்டும். பாருங்கள், இப்போவே ஒட்டாமல் வருது. நல்லா ஊற ஊற இன்னும் சாஃப்டாக இருக்கும். நெய் தான் முக்கியம். அது ஹோட்டல்ஸில் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோதாங்க. இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இது வந்து பாகு காய்ச்ச போகிறோம். பாகுக்கு வந்து 1.5 கப் சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி. இது வந்து 2 கப்பு தண்ணி. இது 1.5 கப்பு சர்க்கரை. 2 கப்பு தண்ணிக்கு 1.5 கப்பு சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாகு நல்லா காஞ்சிட்ருக்கு. இது வந்து திக்காக அந்த கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. சும்மா கரைஞ்சா போதும், கொதிச்சு வந்தால் போதும். இதில் வந்து ஒரு மூடி மட்டும் ரோஸ் எசன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்க போகிறோம். பன்னீர் ரோஸ், அந்த ஒயிட் ரோஸ் எசன்ஸ்னு ஒன்று தனியாக கிடைக்கும். அதை வாங்கி சேர்த்திங்கன்னா அந்த கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். வாசனை அப்படியே இருக்குங்க. இப்படி வந்து பபிள்ஸ் வந்தால் போதுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். அதுக்காகவே நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து குலாப் ஜாமுனுக்கு அந்த உருண்டைகளை பொரித்து எடுத்துப்போம். இப்போ வந்து சரியாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக ஊறிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உருட்ட போகிறோம். கோலி மாதிரி உருட்ட போகிறோம். ஏலக்காய் இது வந்து நல்லா பெருசாக வரும் இல்லைங்களா, நல்லா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். அதனால் குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி கோலி சைஸில், கோலி குண்டு சைஸில் உருட்டிக்கோங்க. இப்போ வந்து நிறையா பேர் பயப்படுவீங்க, இப்படி உடஞ்ச மாதிரி உருட்டுறனால தான்
ஒரு வேளை பிரிஞ்சு போகுது, குலாப் ஜாமுன் வந்து முழுமையாக இருக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி மாவு சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா விரிசல் இருந்தாலோ இல்லை கோடு மாதிரி இருந்தாலோ கவலையே வேணாம். அதுக்குள்ளே தான் ஜீரா நிறையா போய் ஊறி சாப்பிட அருமையாக இருக்கும். இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கணும். மாவை சொன்னேன், நிறைய பேர் மாவை வந்து இப்படி அழுத்தி கசக்கி புழிஞ்சு ஒரு மாதிரி பிசைவீங்க. அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது. சாஃப்டாக பிசையணும். டைட்டாக இருக்க மாதிரி வைக்கக்கூடாது. இந்த தொடும்போது இப்படி போகணும். லாவகமாக ஈஸியாக இருக்கணும். பார்க்க பீட்சா மாவு மாதிரி இப்படி இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து மாவு பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு தானே இருக்குது. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வரும்னு. இவ்வளோ லூஸாக பேசுகிறீங்களே, ஜீராவோட கரைஞ்சி வந்துடாதான்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கரைஞ்சே வராது. இப்போ ஆரம்பிச்சுக்கலாம். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயிலு. அதில் செஞ்சிங்கன்னா அந்த எண்ணெயோட வாடை எதுவும் இருக்காது. செம்மையாக காத்தடிக்குது. இன்றைக்கின்னு பார்த்தா எவ்வளோ காத்தடிக்கணும். இங்கே பாருங்கள், வச்சோன்னா அடியில் ஒட்டும். அதனால் கரண்டியில் வச்சு உள்ளே போடுறேன். இது கிராக் ஆகிருக்குங்களா? இது வந்து எப்படி பிளக்காமல் வெளியே அப்படியே சூப்பராக வரும்னு மட்டும் பாருங்கள். எல்லோரும் உருண்டையை தள்ளுவாங்க. அப்படி கிடையாது. எண்ணெயை மட்டும் லைட்டாக அப்படி ஆட்டி விடணும் ஈவனாக வேகிறதுக்கு. உருண்டையை தள்ளக்கூடாது, எண்ணெயை தான் தள்ளணும். எண்ணெயை வந்து நல்லா அப்படி அடிக்கரண்டி போட்டு எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா உருண்டை தானாக அப்படியே உருண்டு பொரிஞ்சிடும் எல்லா பக்கமும் ஈவனாக. கரிஞ்ச மாதிரி கலர் வருது அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். நல்ல கருன்னு இருந்தால் மட்டும்தான் தீஞ்சதாக அர்த்தம். இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் போச்சுன்னா நல்லா வெந்து வருங்க. இந்த கிராக் ஆன மாதிரி ஒன்று போட்டோம் இல்லைங்க, இந்த பாருங்க. உங்களுக்கு பார்த்தா கிராக் ஆன மாதிரியே இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷங்க. இன்னும் கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா எடுத்துடலாம். எடுத்து டைரெக்டாக வந்து பாகில் சேர்க்க போகிறோம். இன்னொரு நாள் வந்து பால்பன் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன். அதுவும் இதே மெத்தடு தான், ஆனால் மாவு வேறு. வேணால் வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒன்றும் கூட கலர் மாறி இல்லை. இதை அப்படியே ஆற வைக்காமல் சூட்டோட சூடாக பாகில் சேர்த்துடணும். எல்லோரும் ஆற வச்சு சேர்ப்பாங்க. அப்படி இல்லை, இது வந்து சூடாக அப்படியே பாகில் சேர்த்துடணும். தெரிச்சிடக்கூடாதுன்னு மேலால் வச்சு உள்ளே தள்ளி போட்டேன். அது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்க்க கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி தான் தெரியும், ஆனால் கரியலை. ஊறி வரும்போது தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டன் கலர். இது கருகலை. எல்லாமே ஈவனாக வெந்திருக்கு. ஊறி வந்துச்சுன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். முன்னாடி போட்டதை காட்டுற பாருங்க. இது இப்போ போட்டது பாருங்க. இந்த கலரில் இருந்தது இப்படி இருக்குது. இன்னும் ஊறணும் நிறையா. அதுக்கு அவங்களே சில வேலைகள் இருக்குது. இதை மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவோம். நல்லா ஊறட்டும். ஒரு 5 மினிட்ஸ். சரியாக 10 நிமிஷம் தாங்க ஊற விட்டுருக்கேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? சூப்பர். அடேங்க அப்பா, எத்தனோண்டு போட்டேன், இப்போ எவ்வளோ பெருசு இருக்கு. செமையா இருக்கு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கு. ஜஸ்ட் அந்த பாத்திரம், சமைச்ச பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துடலான்ட்டு தான் போனேன். ஆஹா ஆஹா ஆஹா, அருமையா இருக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு நைட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லுவாங்க. இது வெறும் 10 நிமிஷம் தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையுது. உட்டன் ஸ்பூனுக்கே இவ்வளோ சாஃப்டாக உடையுதுண்ணா. ரைட்டு. எங்கள் வீட்டுக்காருக்கு பின்னாடி நான் சாப்பிட்றது பார்த்து அப்படியே ஜொல்லு எச்சு ஊற்றிருச்சு. அதனால தான் எனக்கு அவரை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சுங்க. பாருங்க, உள்ளே இருக்க மாவு எல்லாமே சூப்பராக ஊறி 10 நிமிஷம் தாங்க ஊற வச்சேன்.
அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, தேன் மாதிரி தித்திரிப்பாக சூப்பராக இருக்குது. அந்த ரோஸ் எசன்ஸ் நிஜமாலுமே வாய் முழுக்க பரவி அற்புதமாக இருக்குது. நீங்கள் கடைக்கெல்லாம் போகவே மாட்டீங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ரொம்ப ரொம்ப மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கிரெடிட்லாம் அவங்களுக்கு தான். நான் தான் சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கே இப்படி வருது பார்த்தா எனக்கு குறையிறது. அமைதியாக இருங்க. நம்ம பொட்டிக்கூட சமையல் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருஷம் எல்லாருக்கும் நல்லதாகவும் எல்லாமே சிறப்பாகவும் வளமையாகவும் கிடைக்க எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நாங்களும் வளருவோம். உங்களுக்கும் வேணுங்கிற ரெசிபீஸான எல்லா வீடியோஸும் போடுறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ், தெரியாத ரெசிபீஸ் எல்லாத்தையும் எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நம்ம வீடியோஸில் நீ வரக்கூடிய காலங்கள்லையும் போடலாம். அதோட உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றும் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும்